ஹலோ ஆல் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இங்கே வந்து இந்த பாலினாமியல்ஸ்க்கு HCF கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சம் 2436. இந்த நியூமரிக்கலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கலாம். 12ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே 2 3 வரும். அப்போ 12 இது ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து எக்ஸ் அண்ட் ஏ இருக்குது. இதில் நம்ம லீஸ் பவர் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஏ இதுதான் இதோட HCF. நெக்ஸ்ட்டு 15x ஸ்கொயர் 17y ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் HCF நம்ம கண்டுபிடிக்கலாம். 17 வந்து ப்ரைம் நம்பர், 15 வந்து 3 × 5 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து காமன் ஃபேக்டர் இல்லை, இது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இதோட HCF வந்து 1 தான் வரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு டேர்முக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த நியூமரிக்கல் 6 and 8 இதை நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே வந்து 3 4 வரும். அப்போ நியூமரிக்கல்ஸில் 2 வந்து HCF காமனாக இருக்குது. இப்போ டோட்டல் HCF வந்து 2 × இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்லேயும் வந்து y + 1 y - 1 காமனாக இருக்குது. இதில் வந்து லீஸ் பவர் வந்து HCFக்கு கன்சிடர் பண்ணணும். y + 1 y - 1ல் வந்து ஸ்கொயர் தான் லீஸ் பவர், இங்கே க்யூப் இருக்குது. ஸோ டோட்டல் HCF வந்து இதுதான். நெக்ஸ்ட் சம் 4x ஸ்கொயர் - 9y ஸ்கொயர் இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a வேல்யூ வந்து 2x, b வேல்யூ வந்து 3y. இதோட ஃபார்முலா வந்து a + b × a - b 2x - 3y × 2x + 3y. நெக்ஸ்ட் வந்து 8³ + 27y³ இது பார்க்குறதுக்கு a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a + b × a² - ab + b². இங்கே ஏவோட வேல்யூ வந்து 2x, பியோட வேல்யூ வந்து 3y. இந்த வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x + 3y × 4x² - 6xy + 9y². நெக்ஸ்ட்டு வந்து 2x - 3y ஹோல் ஸ்கொயர் இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா 2x - 3y × 2x - 3y. இந்த 3 டேர்ம்ஸ்லேயும் வந்து காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. ஸோ இதோட HCF வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் சம் x³ + y³ இது பார்க்குறதுக்கு a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a + b × a² - ab + b². இங்கே ஏவோட வேல்யூ x, பியோட வேல்யூ y. இந்த வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + y × x² - xy + y². நெக்ஸ்ட் டேர்ம் வந்து x⁴ + xy³. எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோன்னா x³ + y³ வரும். இது பார்க்குறதுக்கு a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. ஏவோட வேல்யூ x, பியோட வேல்யூ y. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா x × x + y × x² - xy. தேர்ட் டேர்ம் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் காமன் ஃபேக்டர் நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். இந்த 3 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் வந்து x + y × x² - xy + y². இதை நம்ம இன்னொரு மெத்தடில் எழுதலாம். இது பார்க்குறதுக்கு வந்து x³ + y³ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இந்த 3 டேர்முக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் m² - m - 2 இதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அந்த மாதிரி இங்கே ரெண்டு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2 × 1 மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1 வருது. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா m - 2 × m + 1. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து m² - 4m + 4 இது பார்க்குறதுக்கு a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a - b ஹோல் ஸ்கொயர். அப்போ m - 2 ஹோல் ஸ்கொயர் வரும். 2m⁴ - 32 இதுலேருந்து காமனாக நம்ம 2வை வெளியே எடுத்தோம்னா m⁴ - 16 வரும். இது பார்க்குறதுக்கு a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a + b × a - b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து m², பியோட வேல்யூ வந்து 4. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × m² - 4 + m² + 4. அகைன் வந்து இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே ஏவோட வேல்யூ m, பியோட வேல்யூ வந்து 2. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா 2 × m - 2 × m + 2 × m² + 4. ஸோ
இந்த 3 டேர்ம்லேயும் வந்து நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப். இங்கே வந்து 3 டேர்ம்லேயும் m-2 தான் இருக்குது. m-2 தான் இதோட ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் டேர்ம் 6 × a² - 9. இந்த 6 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 × 3. இது வந்து பார்க்குறதுக்கு a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a + b × a - b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து a, b வேல்யூ வந்து 3. ஸோ a - 3 × a + 3 வரும். நெக்ஸ்ட் வந்து 2a² + 6a - 30. இதுலேருந்து காமனாக 2வை வெளியே எடுத்தோன்னா a² + 3a - 15 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 2m² - 12a. இதிலேருந்து காமனாக 2வை வெளியே எடுக்கலாம். m² - 6a வரும். இந்த 3 டேர்ம்லேருந்தும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து காமன் ஃபேக்டர் 2 தான் வருது. அப்போ 2 தான் இதோட ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து y³ + 2y² - 3y. இதுலேருந்து காமனாக ஒய்யை வெளியே எடுத்தோன்னா y² + 2y - 3. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் +2 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். +3 × -1 y × y + 3 × y - 1. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 2y³ + 5y² - 3y. இதுலேருந்து காமனாக ஒய்யை வெளியே எடுத்தோன்னா 2y² + 5y - 3. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் -3 × 2 வந்து -6. மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 × -1. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா y × 2y² + 6y - y - 3. இது அகைன் வந்து y × ஃபஸ்ட் 2 டேர்ம்லேருந்து காமனாக 2yயை வெளியே எடுத்தோன்னா y + 3 வரும். செகண்ட் 2 டேர்ம்லேருந்து காமனாக -1 வெளியே எடுத்தோன்னா y + 3. நெக்ஸ்ட்டு y × 2y - 1 y + 3. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஹெச்சிஎஃப் என்ன வரும்னா இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது y × y + 3. நெக்ஸ்ட் கொஷின் 5x² - 40x + 75. இதிலேருந்து காமனாக 5யை வெளியே எடுத்தோன்னா x² - 8x + 15. மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். அந்த மாதிரி இங்கே 2 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -3 × -5. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 5 × x - 3 × x - 5. நெக்ஸ்ட் டேர்ம் x² - 10x + 25. இது பார்க்குறதுக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே a வேல்யூ x. இது a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a - b ஹோல் ஸ்கொயர். இங்கே a வேல்யூ வந்து x, bயோட வேல்யூ வந்து 5. வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். க்யூப் -125 x × இது பார்க்குறதுக்கு a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a - b × a² + ab + b². இங்கே வந்து a வேல்யூ வந்து x, b வேல்யூ வந்து 5. இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x - 5 × x² + 5x + 25. ஸோ இந்த 3 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் தான் நம்ம ஹெச்சிஎஃபாக கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஹெச்சிஎஃப் வந்து x - 5. இந்த 3 டேர்முக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் x² - 3x + 2. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 × -2. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா x - 1 × x - 2. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து x² - x - 2. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் வந்து -1 × +2. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா x - 1 × x + 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் x² - 2x + 1. இது பார்க்குறதுக்கு a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a - b ஹோல் ஸ்கொயர். இப்போ x - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த 3 டேர்முக்கு ஹெச்சிஎஃப் வந்து x - 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.